இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் வேலைக்கு எடுக்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த BS6 எப்போ வந்துச்சோ அப்போ இருந்தே கொஞ்சம் வண்டி வேலைக்கு வர வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் நம்ம இருக்கணும் போல். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாடம் நடந்திருக்கும். என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கார் வந்து வண்டியை விடுறாரு. எப்படி சொல்லி விடுறாருன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வண்டிக்கார் இல்லை, நம்ம வந்து தம்பி ரகுமான கஸ்டமராக நினச்சி பண்ணிக்குவோம். தம்பி வாங்க அப்படி இங்கே. கஸ்டமரானாலே கண்ணாடியை போட்டுக்குவீங்க அப்படிதானே? சரி, இந்த வண்டி வந்து விட்டுருக்கீங்க. இந்த வண்டியில என்ன கம்ப்ளைண்ட் ப்ரோ? வண்டி நல்லா தான் ப்ரோ ஓடிக்கிருந்துச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு ஸ்டார்ட் ஆகல. ஏதோ வயரிங் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூஸை மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க போதும். இப்போ இந்த மாதிரி சொல்றப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ வயரிங் பக்கத்துல டச் ஆகிட்டு இருந்திருக்கும் போல, ஏதாவது பாடி எர்த் ஆகிட்டு இருக்கும், இல்லை பிரேக் லைட்டு வந்து ஷார்ட் ஆகிருக்கும், ஹாரன் ஷார்ட் ஆகிருக்கும், ஹெட்லைட் ஷார்ட் ஆகிருக்கும், அப்படிதானே நம்ம நினைப்போம். அப்படிதான் நினச்சி நானும் வண்டியை எடுத்தேன். ஒரு முழு பூசணிக்காவும் சோத்திரம் இந்த வண்டி விஷயம் வந்துச்சு. இப்போ காமிக்கிறேன். நம்மளும் ஃபியூஸ் போட போட இதில் போய்கிட்டே இருந்துச்சு. எங்கடா ஷார்ட்டு, பின்னாடி டேஞ்சர் லைட் பார்த்தாச்சு இல்லை, முன்னாடி இங்கெல்லாம் செக் பண்ணுறோம் இல்லை. சரி, டேங்கை தூக்கி டேங்குக்குள்ளே எங்கிட்ட ஷாக்ட் ஆகுமான்னு பார்த்தா அப்படியே நீங்களே வந்து பாருங்கள் டேங்குக்குள்ளே என்ன இருக்கு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னு தெரியும். அதாவது வண்டி வந்து வயரிங் ஷார்ட் ஆகலை, மொத்த வண்டியுமே ஷார்ட் ஆகி கிடக்கு. அப்படிதாங்க இருக்கு. ஆக்சுவலி இது வயரிங் வந்து ஏதோ எரிஞ்சு உள்ள கருந்து எனக்கு தெரிஞ்சு தீ வந்திருக்கும், புகை வந்திருக்கும். கஸ்டமர்கிட்ட நல்லா ஃபோன் பண்ணி நல்லா அழுத்தம் திருத்தமா தெளிவா விளக்கமா கேட்கறப்பதான் தெரியுது உண்மை என்னன்ட்டு. அந்த உண்மை என்னன்ட்டு நம்ம கஸ்டமரா நினைச்சு இவர்கிட்ட கேட்போம். சரிங்களா தம்பி கஸ்டமர், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்ன நடந்துச்சு இந்த வண்டிக்கு. ஒண்ணுமே ஆகலனே, ஒண்ணுமே ஆகலனே. அதாவது என்னன்னா வண்டி போய்க்கு இருக்குமோ நின்றுச்சு, அவ்வளவுதான். அப்படியே போய் வீட்டுல நிப்பாட்டினேன். திரும்ப காலைல எந்திரிச்சு சாவி ஆன் பண்ணும்போது லைட்டா புகை மாதிரி வந்துச்சு. புகை மாதிரி வந்துச்சு, லைட்டா ஸ்மெல் வந்துச்சு. அவ்வளவு ஸ்மெல் வந்துச்சு. அதோட வண்டியை நீங்க தான் மெக்கானிக் ஷாப் கொண்டு போய் காமிச்சப்போ சொன்னாங்க, நீங்க தான் மதுரையிலே பெரிய எலக்ட்ரிஷியன். ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. வயர் ஷார்ட் ஆனா பரவாயில்ல தம்பி, இது வண்டியே எது ஜாயிண்ட், அதுக்குள்ள ஜாயிண்ட் அடிக்கணுமா? வண்டியே ஜாயிண்ட் அடிச்ச மாதிரி தான் உள்ளக்க த்ராட்டில் பாடி ஒன்னா ஜாயிண்ட் அடிச்சு இலகி கிடக்கு. பம்பு அங்க பாத்தீங்கன்னா பம்பு இலகி ஒன்னாய் கிடக்கு. இப்படிதான் ஒன்னா இருக்கும். இதை எந்த எலக்ட்ரிஷியனாலும் சரி பண்ண முடியாது தம்பி. சட்டப்பட்டு ஒரு 500,000 வேலையை முடிக்க பாருங்க. டக்குன்னு நான் போயிட்டு வரேன். 500,000? சத்தமா 500,000. 500,000